சீக்கிரமாட்டு மட்டு 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 வா 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 அதை வந்துச்சு பேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லஞ்ச் செஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த லஞ்சில் இப்போ ஃபஸ்ட்டு நான் செஞ்சிட்ருக்கிறது லெமன் ரைஸ் செஞ்சிட்ருக்கேன். ஸோ லெமன் ரைஸ்க்கு நான் எப்படி ஃபஸ்ட்டு நான் ஒரு 4-5 லெமனை வந்து பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சிட்டேன் சாரை. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கடலப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் லெமன் சாரை அதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நான் அதை ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொரியலுக்கு தேவையானது நான் செஞ்சிட்ருக்கேன். அதுக்கும் கருவேப்பிலை, வெங்காயம். ஸோ இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா தாமரை கிழங்கு. ஸோ இது அதிகமாக மோஸ்ட்லி இங்கே கிடைக்காது, குளத்துல தான் கிடைக்கும். இது சந்தையில் எப்போயாவது வச்சுருப்பாங்க, எல்லா டைமும் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ தாமரை கிழங்கு பொரியலும் லெமன் ரைஸ் சாதமும் நான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி லஞ்ச் பசங்களுக்கு. இப்போ வந்து லெமன் ரைஸ் ரெடிங்க. இப்போ நான் அந்த லெமன் செஞ்ச பாத்திரத்துலேயே சாப்பாடை கொட்டி ஃபேனில் ஆற வச்சு அதில் நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ உப்பு நல்லெண்ணையும் நான் ஆட் பண்ணி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாமரை கிழங்கு சூப்பராக வெந்து போயிடுச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம செய்வோம் பாருங்கள், அதே மெத்தடில் தான் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. தாமரை கிழங்கு தாமரையோட வேரில் இருக்கும், அதுதாங்க இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது சாப்பாடும் ரெடி, தாமரை கிழங்கு பொரியலும் ரெடிங்க. டுடே லஞ்ச் ரெடிங்க. கிளம்பிட்டீங்களா? என்ன சொல்லணும் வேணும்? ஜுரம் அடிக்குது, இந்த நீங்க பார்த்துக்கோங்க. ஜுரம் சின்ன கால். ஸ்கூல் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டோம். லஞ்ச் என்ன எடுத்துக்கிட்டீங்க? லெமன் சாதம். இது தாமரை கிழங்கு, இது பொரியல். இன்னைக்கு லஞ்ச் உங்களுக்கு ஓகேவா? ஓகே ஓகே. எனக்கு மட்டும் ஏன் நிறையா சரி, நெக்ஸ்ட் டைம் உனக்கு கம்மியாக வைக்கிறோம். ஓகே. அம்மா ஒரு கொஸ்டின், இவன் கண்ணை மட்டும் குளிச்சா மட்டும் பொண்ணு மாரி இருக்குமா? அப்படியா? கட்டுறா பாரு, காக்கா பாருங்க, 2 காக்கா. Oh no. அம்மா என்ன மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோடா எடுத்துட்டோமா? இல்லை, என்ன மட்டும் தனியாக அவன் இல்லாமல் வேணும் வருதா? Oh no. வேணும் வந்தே முடிச்சிருக்கேன். வேணும் இந்த வழியாக தான் வரும். வேணும் வந்துடுச்சு. வேணும் வந்துடுச்சு. Oh no. அம்மா ஜிப் எங்க திறந்திருக்கா? சீக்கிரமாட்டு மட்டு 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 வா 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 அதை வந்துச்சு பேர். வேணும் வந்துச்சா? என்ன சொல்லணும்? பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன வேலை இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். வீட்டு வேலை தாங்க. பசங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி போட்டபடியே கிடக்குங்க. ஸோ அதெல்லாமே இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடு வாசலில் கூட்டிகிட்டு பாத்திரம்லாம் கிடக்கும் பாருங்கள். பசங்களை ஸ்கூல் அனுப்புனதுக்கப்புறம் தான் ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த இடத்துல பாருங்கள்.
அதை எல்லாத்தையும் நான் இப்போ வாஷ் பண்ணணும். இப்போ வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அவுட்ஃபிட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன்னா, நம்ம வாஷிங் மிஷினில் அழுக்கு துணிகளை போட்டு விட்டுறணும். ஏன்னா பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு நம்ம செய்யும்போது தான் அந்த ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ண முடியும். ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மிஷின் எல்ஜி மிஷின் எடுத்து 1 month ஆகுது. ஃப்ரண்ட் லோடு தான் எடுத்திருக்கேன். இதில் நான் ஆட் பண்ணுறது வந்து துணி பவுடர் ஆட் பண்ணுவேன், லிக்யூட் ஆட் பண்ணுவேன், கம்ஃபோர்ட் ஆட் பண்ணுவேன். இது 3மே நான் ஆட் பண்ணுவேன். சில பேர் துணி பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, லிக்யூடோடு விட்டுருவாங்க. நமக்கு இன்னும் கொஞ்சம் அழுக்கு நல்லா போகணுமேன்ட்டு நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் வந்து இதுக்கு நான் ஹோல்ஸ் போடலை, இப்படி கதவு வழியாக தான் வெளியில் எடுத்து விட்டுக்கிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். இது ஸ்லாப்புங்க, ஸ்லாப்பு மேலே சீட்டி. இதில் வந்து ட்ரில்லிங் மிஷினால் ஹோல்ஸ் போட்டு தான் நாங்கள் அந்த பைப்பையே அங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது சீட்டி போட்ட வீடு இல்லை, இதில் வந்து நம்ம இப்படி தான் பண்ண முடியும் நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணோன்னா. நான் 39ல் ட்ரபோ வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் தான் நமக்கு அழுக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுக்கும். இது 39 மினிட்டில் நமக்கு துவைச்சி கொடுத்துருங்க, ட்ரை ஆக்கி. நம்ம எடுத்து ஒரு 5 minutes வெளியில் வந்து போட்டாலே போதும். இப்போ அந்த அழுக்கு தண்ணிலாம் பாருங்கள், துவைச்ச அழுக்கு தண்ணிலாம் போயிட்டுருக்கு. இப்போ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப புழிஞ்சி நல்லா ட்ரை ஆக்கி ஒரு தண்ணி கூட இருக்காதுங்க. நம்ம காய மட்டும்தான் வைக்க போகிறோம், தண்ணியே இருக்காது. நல்லா ஹீட்டோடு கொடுக்குது. நம்ம ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி புழிஞ்சி அதை நல்லா சூடோடு கொடுக்குது. நம்ம ஒரு 5 minutes வெளியில் போட்டாலே போதும். ட்ரெஸ்ஸு இப்போது வாஷ் பண்ணி முடிச்சிடுச்சிங்க. ஸோ எண்டு வந்துடுச்சு. அந்த மியூசிக் வந்து நான் ஆஃப் ஆகிட்டேன், முடிச்சிட்டேன், வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நமக்கு கொடுக்குற அலாரம். ஸோ அதேமாதிரியே பார்த்திங்கன்னா, ஸோ ஓகே கொஞ்சம் நேரம் அந்த சவுண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது நல்லா க்ளீனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பட்டனை ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வெளியில் போட்டு காய வச்சிட்டேன். இப்போ நம்ம திரும்பி அந்த ஓஸை எடுத்து டீப்பை எடுத்து நம்ம அந்த இடத்துல வச்சு கட்டிடணுங்க. இப்போ பார்த்தா தெரியும் மார்னிங் ரொட்டீன் இவ்வளோ தான். பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு வீட்டு ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ட்ரெஸ்ஸையும் வாஷ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் டெய்லியும் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எப்பவுமே சப்போர்ட் கொடுங்க. உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் வீடியோஸ் டெய்லியும் போடுறேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டென்ட்டோடு வரேங்க. தேங்க்யூ.